மகாதேவ் செயலி மோசடி விவகாரத்தில் கடத்தப்பட்ட ஒருவரை கும்பலிடமிருந்து 4 மணி நேரத்தில் மீட்டு உள்ளனர் சென்னை போலீசார். இது பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சத்தீஸ்கர் அரசியலில் பூதாகரமாக வெடித்த மகாதேவ் சூதாட்ட செயலி. சிக்கிய பாலிவுட் பிரபலங்கள். நடந்தது என்ன? இப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த மோசடி விவகாரம் தற்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தேர்தல் முடிவுகளை கணிப்பது முதல் கிரிக்கெட் வரை போட்டி போட்டு நடத்த பெட்டிங்கில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் ஏராளம். கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் இந்த செயலியில் பந்தயம் கட்டியுள்ளனர். அப்படி ஏமாந்த 4 பேர் தங்கள் பணத்தை திரும்ப பெற கொரியர் நிறுவன ஊழியரை கடத்திய சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. தனது நண்பர் உமேஷ் சுந்தர் தம்மிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொன்னதாக வந்த போனை தொடர்ந்து தனது கொரியர் கம்பெனியில் பணிபுரிந்து வரும் ராகுல் என்பவரை தியாகராய நகரில் ஒரு நபரிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வருமாறு அனுப்பி வைத்துள்ளார் தேஷ் பிரகேஷ் பாய். ஆனால் பணம் வாங்க போன ராகுலை 20 லட்சம் கொடுத்தால்தான் விடுவிப்போம் என போன் செய்துள்ளனர் அந்த கடத்தல்காரர்கள். உடனே யானைக்கவுனி காவல் நிலையத்தில் நடந்ததை கூறி புகார் அளித்துள்ளார் பிரகேஷ். கடத்தப்பட்டவர் எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக வியூகம் வகுத்த யானைக்கவுனி போலீசார் பிரகேஷிடம் தாங்கள் கூறுவது போல் கடத்தல்காரர்களிடம் பேரம் பேச வைத்தனர். இதற்காக காவல் நிலைய வாசல் அருகேயே மழை பெய்வது போல் செட்டப்பை உருவாக்கி மழை பெய்வதால் ஏடிஎம் வேலை செய்யவில்லை என கடத்தல்காரர்களை ஏமாற்றியுள்ளனர். இப்படி பிரகேஷ் பேசிக் கொண்டிருந்த போதே செல்போன் சிக்னலை வைத்து ராகுல் பூந்தமல்லி அருகே உள்ள நசரத்பேட்டையில் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அங்கு விரைந்து ராகுலை மீட்டதோடு கடத்தல்காரர்கள் 4 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் தங்களை மோசடி செய்ததால் பழிவாங்க கடத்தியதாக தெலுங்கானாவைச் சேர்ந்த உதயசங்கர், ஜிம் பயிற்சியாளர் மகேஷ், சாய்காந்த் ரெட்டி, மத்தூரி மகேஷ் ஆகிய 4 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்படி புகார் அளித்த 4 மணி நேரத்தில் கடத்தல்காரர்களை சென்னை யானைக்கவுனி போலீசார் கைது செய்து துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதற்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.